எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ ஒரு சில அறிக்கைகளை விட்டிருக்காரு. அதுதான் இப்போ பயங்கரமாக பேசு பொருளாக இருக்குது தமிழ்நாடு அரசியல் வட்டாரம். என்னென்னா, இப்போது டிஎம்கே வந்து ரூ. 1000 மகளிர் உரிமை தொகைன்னு கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ரூ. 2000 வந்து அவங்க ஆட்சிக்கு வந்தால் கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பெண்கள் வந்து இலவசமாக அரசு பேருந்துகளில் பயணிக்கிற மாதிரி ஆண்களும் வந்து அரசு பேருந்துகளில் வந்து இலவசமாக பயணிக்க முடியும். அந்த கட்டணமில்லா பேருந்தை வந்து நாங்கள் ஆண்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் 2 வீலர்ஸ் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு ரூ. 25,000 மானியம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் ஒரு 3 முக்கியமான விஷயத்தை வந்து அறிக்கையாக கொடுத்துருக்காங்க. இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னா வந்து ரூ. 1000 வந்து டிஎம்கேவால் கொடுக்கவே முடியாது, இது பாசிபிள் இல்லைன்னு சொன்ன எடப்பாடியே இப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரூ. 2000 தருவோன்னு சொல்கிறாரு. எப்படி இது சாத்தியமாகும்? தேர்தலுக்காக இப்படிலாம் பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க. மக்களுக்கு இந்த சலுகைகள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சந்தோஷம்தான். யாரெல்லாம் இதை வரவேற்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் அரசியல் அப்டேட்ஸையும் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா வித் மனோஜ் பேஜை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.